இங்கு வழங்கப்படும் ஐஸ்வர்ய சக்கரம், ஐஸ்வர்ய சாம்பல் மற்றும் சிகப்பு சாம்பல் இது எல்லாம் இங்கு வருபவர்களின் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கின்றன. இந்த சத்ரு சம்ஹார பூஜையில் கலந்து கொண்டு பலன் பெற்ற பலரது அனுபவங்களே அதற்கு சாட்சியாக இருக்கிறது. என்னுடைய நண்பர் மூலமாக தான் நான் இங்கே கோயிலுக்கே வந்தேன். கோயிலுக்கு வந்து என்னோடய கஷ்டம் வந்து நான் நல்லா மில் நடத்திட்டு இருந்தேன். இடையில கொஞ்சம் எனக்கு நிறைய லாஸ் ஆகி பிரச்சனையாகி ரொம்ப சூழ்நிலை மோசமாக தான் இங்கே வந்தேன். எனக்கு மிகப்பெரிய ஆர்டர் ஒன்று என் கையை விட்டு போயிடுச்சு. நான் ஒரு 7-8 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்த ஆர்டர் அந்த வருஷம் போயிடுச்சு. நான் நேராக சாமிகிட்ட வந்து சாமியை பார்த்தேன். சாமி சொன்னாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நீ அம்மாவை நம்புனீன்னா கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவா. நீ வந்து அம்மா கிட்ட சரணாகதி அடைஞ்சிரு, உன் கஷ்டத்தையெல்லாம் சொல்லி அழுது சரணாகதி அடைஞ்சிருப்பா, நீ எல்லாம் கண்டிப்பாக நீ அவளை நம்பினீன்னா அவனை காப்பாற்றுவான்னு சொன்னார். தொடர்ந்து வந்து என்னை வந்து சாமி ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை வந்து சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு வர சொல்லுவார். தொடர்ந்து அவர் சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து 42 வாரம் என்னை வர சொன்னார். அப்படியே 42 வாரம் தொடர்ந்து வந்தேன். வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வாரத்துக்கு அப்புறமே வந்து எனக்கு கைவிட்டு போன ஆர்டர் கிடச்சிருச்சு. அதனால் அம்மா மேலேயும் சாமி மேலேயும் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. அதிலிருந்து சாமி கூடவே நான் வந்து எந்த ஒரு விசேஷம் போக்குறதுனாலும் சாமி வந்து கண்டிப்பாக நான் வந்து பார்த்துட்டு தான் போவேன். அது போக ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையும் அமாவாசை பூஜைக்கும் கண்டிப்பாக வருவேன். ஏன்னா அம்மாவோட அருள் சக்திக்கு மீறின சக்தி எதுவுமே கிடையாது. நான் நிறைய கஷ்டத்தில் இருக்கலாம், நான் அம்மா கிட்ட வந்து அழுது புரண்டுனா தான் அம்மா எனக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இல்லாமல் என்னை வச்சுக்கிட்டா இது வரைக்கும். அதனால் நான் சாமி வந்து ஒவ்வொரு பூஜையும் தவறாமல் பார்ப்பேன். அதே மாதிரி சாமி எங்கேயாவது வெளியூர் வந்து வடநாட்டு கோயிலுக்கெல்லாம் போகிறப்போ ஒவ்வொரு வருடமும் என்னையும் என் நண்பரையும் விடாமல் எங்களை அழைச்சிட்டு போவார். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமெல்லாம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வந்து எங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய நன்மைகள் தான் நடந்திருக்கு. அதனால் அம்மாவை நம்பி வர்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அவள் கண்டிப்பாக நமக்காக எதுனாலும் செய்வாள். ஆனால் உண்மையான ஒரு பக்தியோடு வந்து நம்ம அம்மாவை வந்து பார்க்கணும்.